வணக்கம். இன்றைக்கி நம்ம தனியாட்டி கிச்சனில் செட்டிநாடு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப் போல் நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கடாயில் வறுத்துக்கலாம். ரொம்ப கரியிராமல் பொன்னிறமாக வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து விடுங்க. இப்போ நம்ம 2 டைம் போல் கழுவிட்டு வந்தாச்சு. இதுக்கு நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா தனியாகவே இப்படி பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். நம்ம 2 கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் பாசிப்பருப்பு வேணுமோ அதனால ஒரு 2 கப்பு போல் சேர்த்துட்டு ரொம்பவும் நைஸாக வேக விடாமல் ஒரு 2 விசில் தண்ணிக்கு எப்படி உங்கள் தண்ணிக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 விசில் 1 விசில் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நம்ம ஒரு 3 விசில் போட விட்டுருக்கோம். இதை ஒரு சைடு இறக்கி வச்சிடலாம். விசில் ஆவி இறங்கட்டும். இப்போ நம்ம ஒரு கப் போல் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 3 கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளந்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கால் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கரையட்டும். இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இது பாவு பதம்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சால் போதும். இந்த அளவுக்கு கரைஞ்சோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிச்சிடுவோம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ஒரு வாரம் வச்சுருவோம். ஆவியில் இறங்கிச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா ரொம்ப நெய்ஸாகாமல் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது நம்ம கிண்ணதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சி வந்துடும் எல்லா பக்கமும். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப்பு போல் ரவையை நம்ம வறுத்துக்கலாம். இப்போது இந்த கப்பால் தான் எல்லாம் அளந்துருக்கோம். இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து நெய் எடுத்துக்கலாம். நெய் பாதி எண்ணெய் பாதி கூட நெய் ஊற்றிக்கலாம். நான் ஃபுல்லாக நெய் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நெய் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரெக்டாக. இப்போ நெய் கொஞ்சம் காஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு ரவை பொரிஞ்சுன்னா நம்ம 1/2 கப் போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். அளவுக்கு நல்லா வதங்கணுன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பில் சேர்த்துக்கலாம்.
ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க, மேலே எதுவும் தெரிச்சிக்காமல். கட்டிப்படாமல் எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. கிண்ட கிண்ட வந்துடும், கட்டிப்படாது. எல்லாம் கெட்டி இல்லாமல் நல்லா வந்துச்சு. இந்த சூட்லேயே சிம்லேயே வச்சு நல்லா கிண்டிவிடுங்க. இந்த ரவையும் அதோடய வெந்துடும். இது வந்து தேங்காய் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, பெரிய தேங்காய் திருவுறதுல வந்து பெரிய பல்லெல்லாம் திருவிடக்கூடாது, நெய்ஸாக திருவுங்க. அப்படி திருவ முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு நெய்ஸாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த ஸ்வீட் காண்டி ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்துங்க நம்ம ஒரு சைடு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாகவே ரொம்ப ஸ்வீட் எல்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம செட்டிநாடு ஸ்வீட்டான உக்கரை செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பகிர்ந்துக்கொள்ளுங்க. பெல் பட்டனை அமைக்க அதை திருப்பி மாதிரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.